இல்ல உங்களை சாதிய ரீதியா அடையாளப்படுத்த வேண்டிய தேவை என்ன? இல்லை, அது என்னன்னா அந்த அதில் தான் நான் சொன்னேன்ல, அந்த உளவியல் ஒரே ஒரு உளவியல் ஒரு பிரச்சனைக்கு ஒரு 3-4 டைமென்ஷனில் பார்த்தோம்னா, ஒன்று வந்து சாதாரண ஒரு அரசியல் புரிதல், அவர் செய்திருக்கிறத சொல்ற மாதிரி இருக்கும். அதுல இன்னொரு உளவியல் என்னன்னா, என்னை யாரும் ஒரு சமூக பார்வையோடு என்ன பார்ப்பதில்லை, நானும் அப்படி யாரோடையும் பழகுவதில்லை. எல்லோரும் என்னை வந்து அண்ணன் தம்பியாக, தன்னுடைய உடன்பிரவாத சகோதரனாக, தான் பெறாத பிள்ளையாகத்தான் என்ன பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த உளவியல் என்னன்னா, இல்ல இவர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர், புரிந்துக்குங்க அப்படின்னு பிற சமூகத்துக்கு சொல்ற செய்தியா கூட இருக்கலாம். இளமைப்படுத்துற நோக்கமா? அதுதான். எப்படி மாத்தையா சொல்லி ஈழத்தமிழர்களுக்கு ஒரு 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 அரண் ஒரு வாழ நிறுத்துறாரோ, அதே போல பொதுத்தளத்துல வந்து தலித்துன்னு சொல்லி ஒரு 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 சுவரை எழுப்புறாரு. இதுதான் அதுல இருக்கிற உளவியல், நான் புரிந்து கொள்கிற உளவியல். தலைவர் என்ன எந்த பார்வையில் சொன்னாரு எனக்கு தெரியாது. நான் புரிந்து கொள்கின்ற உளவியல் இதுதான்.